ஹே காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்னோட டே இன் லைஃப் பார்க்கலாமா? இன்றைக்கி நானும் அம்மாவும் டிமார்ட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு தான் சீக்கிரமாக எந்திரிச்சு குளித்து ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி, முடியை ஸ்ட்ரெயிட் பண்ணலாமேனு ஸ்ட்ரெயினிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு எப்போவுமே அயனிங்கோட ப்ரஷிங் தான் செட் ஆகும். ஏன்னா அயனிங் ஜஸ்ட் 30 மினிட்ஸ் மட்டும்தான். ஆனால் ப்ரஷிங் பண்ணேன்னா அப்படியே எனக்கு 3 to 5 டேஸ் ஸ்டே ஆகும். அண்ட் எப்போவுமே ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணேன்னா கொண்டை போட்டுருவேன். அதுக்கு ஒரே ரீசன், எனக்கு முடி ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் வேவியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான். நெக்ஸ்ட் ஸ்கின் கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மேக்கப்புக்கு பேஸாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக பேசிக் ஸ்கின் கேர், டோனர், சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இவ்வளோ தான். ஆனால் இதுவே சச் அ ஃப்ளாலெஸ் மேக்கப் லுக் தரும். அண்ட் மேக்கப்பு போட்டு ஹேர் ஸ்டைல் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சப்போ தான் சரி சிம்பிளாக ஒரு பனானா கிளிப் குத்திக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆக்சரிஸ் எல்லாமே சவானால் தான் வாங்கினேன். அண்ட் தென் சென்ட்டும் அடிச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டேன். அண்ட் குயிக்காக ஒரு அவுட்ஃபிட் செக். என்னோடய ஷர்ட் ஜூடியோ வாங்கினது, ஜீன்ஸ் அமேசானில், அண்ட் ஹீல்ஸும் ஜூடியோவில் தான் வாங்கினேன். அப்படியே ஒரு அவுட்ஃபிட் செக் பண்ணிவிட்டு அம்மா டாக்ஸி புக் பண்ண சொன்னாங்க. புக்கு பண்ணிவிட்டு நானும் அம்மாவும் கிளம்பிட்டோம். ரொம்பலாம் ஷாப்பிங் பண்ணல, நெசசிட்டிஸ் மட்டும் வாங்கிட்டு ஒரு 2 hours தான் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். அண்ட் எல்லா ஆக்சசரிஸும் கழட்டிட்டு ஃப்ரெஷ்அப் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன தான் கம்ஃபர்ட் க்ளோத்ஸ் போட்டுட்டு கடைக்கோ எங்கே போனாலுமே வீட்டுக்கு ஹோம் க்ளோத்ஸ் போட்டு இருக்கிறது ஒரு தனி கம்ஃபர்ட் தான். அதே மாதிரி மண்டே கொண்டை போட்டுட்டு மூஞ்சி கழுவிட்டேன். அண்ட் தென் எப்போவுமே நான் பச்சை பாலில் மூஞ்சி ஒரு ஜென்டில் கிளென்ஸ் பண்ணுவேன், ஒரு காட்டன் பேட் வச்சுட்டு. அதை தான் பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் தென் சரி, நான் எப்போவுமே பர்பிள் மாஸ்க் தான் யூஸ் பண்ணுவேன், ஃபாக்ஸ்டெயிலோடது. இந்த டைம் சரி செர்ரி மாஸ்க் ட்ரை பண்ணலான்னு செர்ரி மாஸ்க்கு போட்டு ஒரு 20 மினிட்ஸ் போட்டு அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் அம்மா பஜ்ஜி சுட்டிருந்தாங்க, அதையும் சாப்பிட்டு என் டேயை ஹாப்பியாக முடிச்சிட்டேன்.